அடுத்தடுத்து கேட்டுட்டு தான் இருக்கு. சாப்பிடணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. செம டேஸ்டாகவும் இருக்கு, எனக்கு தவிர்க்கவும் இல்லை. அதுவும் வந்து ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, எந்த ஸ்வீட் ஸ்டாலில் போய் நம்ம சாப்பிட்டாலும் சரி, ஒரு ஸ்வீட் எடுத்தாலும் சாப்பிட்டது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அந்த டேஸ்ட் வந்து நம்ம அடுத்த ஸ்வீட் வந்து சாப்பிட போனாது. இங்கே எப்படின்னா கருப்பட்டி பண்ணதுனால எனக்கு சாப்பிட்றப்போ இது வந்து ஸ்பெஷலாக கிடைக்கும் இந்த கடையில். எனக்கு வந்து சாப்பிடணும்னு தோணுது, அப்படியே நான் சாப்பிடுறப்போ. ஹாய் வியூவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபைனல் கச்சேரி வந்து உங்கள் நான் சார். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்டா, ஒரு ஃபேமஸான ஒரு இடத்துல இருக்கோம். அது ஒரு தஞ்சாவூரில். நம்ம தஞ்சை என்றாலே விவசாயத்துக்கும் கோயிலுக்கும் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கருப்பட்டிலே செய்கிற ஸ்வீட்ஸு ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க. நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷன் எடுத்துக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தஞ்சாவூரில் வந்து இங்கே ஃபேமஸ் வந்து கோயில்னு சொல்லுவாங்க. அடுத்தபடியாக இங்கே இருக்கிறது வந்து கருப்பட்டி வகையில் ஸ்வீட் பண்ணுறாங்க. சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த திணை வகையில் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஷாப்போட நேம் வந்து நொருக்ஸ் பேர். தஞ்சாவூரில் எங்கே இருக்குது இந்த ஷாப்னா, ஆன்வர்ட்ஸ் நியூ பஸ் ஸ்டாண்ட் சொல்லுவாங்க. ஒரு வழியிலே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக விசிட் பண்ணி சாப்பிட்டுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ஷாப்பை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு போய் விசிட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த கடை ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆகுது. அந்த கடையை ஓப்பன் பண்ணது வந்து பரிசுத்தம் காலேஜ் உரிமையாளர் எஸ்பி அப்துல் சாமி தான் இதை ஓப்பன் பண்ணி வச்சு நல்லபடியாக நடக்கிறதுக்கு ஏற்பாடுகள்லாம் பண்ணி கொடுத்தாருங்க. இதோடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் இருக்குங்க. அங்கேருந்து தான் எல்லாமே அனுப்பி இருக்காங்க. ஆர்டர் பேரில் கல்யாணம் எந்த விசேஷமாக இருந்தாலும் காது குத்து எல்லாத்துக்கும் நாங்கள் ஆர்டர் நிறையா செஞ்சு கொடுப்போங்க. நல்லா செஞ்சு பண்ணி ஆர்டர் கொடுத்தீங்கன்னா எல்லாமே நல்லபடியாக செஞ்சு எல்லாருக்கும் நல்ல விநியோகம். தேங்காய் பர்ஃபி, தேங்காய் கருப்பட்டி பால் நெய் போட்டு செய்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார் கிரேப்ஸ்னு பேருங்க. டேட்ஸு ட்ரை கிரேப்ஸு டேட்ஸு அத்திப்பழம் போட்டு செய்கிறது. இதுவும் கருப்பட்டி நெய் போட்டு செய்கிறது. இது வந்து கருப்பட்டி மில்கி பார்னு பேருங்க. டேட்ஸு டேட்ஸ் நட்ஸ் எல்லாம் போட்டு ஜாகரி லட்டுங்க. இதுவும் ஜாகரியில் செய்கிறது. இது பனங்கருப்பட்டி நிலக்கடலை லட்டுங்க. இது எள்ளி பீனட் ஜகரிங்க. எள்ளில் செய்கிறதுங்க. எள்ளும் இப்போ நிலக்கடலையும் கலந்து சேர்ந்து செய்கிறது. பண்டங்கள் எல்லாமே நோ அஜினமோட்டோ, நோ ஆர்டிஃபிஷியல் கலரு, ப்ரிசர்வேட்டிவ்ஸு, பாம் ஆயில் இதெல்லாமே கிடையாதுங்க.
அதுமாரி குடும்பம் வந்து மைதா, கடலை மாவு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி மேக்ஸிமம் என்ன அவாய்ட் பண்ண முடியும் அதுமாரி செஞ்சு இப்போ வந்து நம்ம கையில் வந்து இந்த ஸ்வீட்லாம் கையில் வந்துச்சு. அதுவும் எல்லாம் வந்து கருப்பட்டிலேயே மேக் பண்ணியிருக்காங்க. பார்க்க லுக்கே சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம டேஸ்ட்டை பார்த்துடலாம். இப்போ இது வந்து நான் சாப்பிட போகிறது வந்து கிரேப் டேட்ஸ். இது பார் கிரேப் டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து கருப்பட்டிலேயே பண்ணியிருக்காங்க. பார் கிரேப் டேட்ஸ் இது பேர். இது பேர் வந்துங்க பார் கிரேப் டேட்ஸ். இது வந்து இந்த கிரேப்ஸை வந்து பொடியாக்கி ட்ரை கிரேப்ஸ் வந்து பொடியாக்கி பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து அந்த ஃபிக்குன்னு சொல்லுவாங்க. ஃபிக்குன்னா அந்த அத்திக்காலம் மிக்ஸ் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. செம டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் ஆர்கானிக் ஃபுட் இது. அது வந்து எதுவும் வந்து ஆட் பண்ணல, எந்த சுகரும் கிடையாது. கருப்பட்டிலே சூப்பராக பண்ணியிருக்காங்க. செம டேஸ்ட்டாக இருக்குது. வந்தால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்ஸ் லட்டு. இது வந்து நட்ஸ்லையும் இந்த டேட்ஸ் வந்து இப்போ டேட்ஸ் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது லுக்கிங்கு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். இது எப்படின்னா நட்ஸு இந்த டேட்ஸு எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிலே லட்டு பண்ணியிருக்காங்க. இது சாப்பிட்றதுக்கு வந்து செம டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து ஒரு யூனிக்காக இருக்குது. இது எப்படின்னா ஒரு ஃபென்டாஸ்டிக். அப்படி ஃபுல்லாக வந்து இந்த நட்ஸோ டேஸ்ட்டு அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டாக இருக்கிறதுல நட்ஸு ஃபுல்லாக அப்படியே இந்த டேட்ஸுக்கும் காம்பினேஷன் செம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க தான். அடுத்து நம்ம டேஸ்ட் பண்ண போகிறது கோகோனட் பார். இதில் வந்து என்ன மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா கோகோனட்டு, அதுக்கப்புறம் கருப்பட்டி, நெய் மூணையும் மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எப்படின்னா தேங்காய் அந்த திருவி போடுவாங்க. அது போட்டு அப்புறம் அந்த நெய் போட்டு கருப்பட்டியை மிக்ஸ் பண்ணி சூப்பராக அந்த காம்பினேஷன் நல்லா இருக்குது. டேஸ்ட்டு செம டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து இந்த பாருங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இது சாப்பிட தூண்டுது அப்படியே. அடுத்து நம்ம டேஸ்ட் பண்ண போகிறது சாக்கோ எக்லர்ஸ். இது வந்து எப்படின்னா கொக்கோ பவுடர் பண்ணி அப்புறம் கருப்பட்டி, நெய் மூணையும் மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க. நம்ம இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாலை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த சாக்லேட்லாம் நிறைய சாப்பிட்ருக்கோம். அந்த சாக்லேட்டோட ஸ்மெல் அப்படியே இருக்குது. அதுவும் வந்து அந்த கருப்பட்டி இந்த சாக்லேட் காம்பினேஷனுக்கு சூப்பராக இருக்குது. அதுவும் அந்த மில்க் வந்து சேர்த்தோடய இன்னும் அந்த டேஸ்ட்டே நல்லா தூக்கி விடுதுங்க. செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. கண்டிப்பாக இதை வந்து இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் வந்து கீரை சாப்பிட்ருப்போம். நல்லா கீரையிலேயே சூப்பராக முறுக்கு பண்ணியிருக்காங்க. பாருங்க.
கீரையில் செஞ்ச முறுக்கை டேஸ்ட் பண்ணிடுவோம். இது வந்து நார்மலான முறுக்கு மாதிரி இல்லை, அந்த கீரை ஆட் பண்ணுறதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக அது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஸ்பெஷலாக கிடைக்கும் இந்த கடையில். எனக்கு வந்து சாப்பிடணும்னு தோணுது, அப்படியே நான் சாப்பிட்டுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புதினாவும் இந்த பொட்டேட்டோவும் சேர்த்து சிப்ஸ் பண்ணியிருக்காங்க. இது டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இருக்குது, பாருங்கள். இதை இந்த புதினாவும் பொட்டேட்டோ சேர்த்து சூப்பர் காம்பினேஷன், செம்ம டேஸ்ட்டு, வேறு லெவல். இது வந்து ஸ்பைசி தட்டைன்னு சொல்லுவாங்க. ஸ்பைசி தட்டை ஸ்பைசியாக இருக்கான்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்கான்னு பார்ப்போம். இப்போ நான் நிறைய தட்டெல்லாம் சாப்பிட்ருக்கேங்க, பட் இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இந்த ஸ்பைசியோட செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து எல்லாம் டேஸ்ட் பண்ணாச்சு. இப்போது சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. அதுவும் வந்து ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, எந்த ஸ்வீட் ஸ்டாலில் போய் நம்ம சாப்பிட்டாலும் சரி, ஒரு ஸ்வீட் எடுத்தாலும் சாப்பிட்டது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அந்த டேஸ்ட்டு வந்து நம்ம அடுத்த ஸ்வீட் வந்து சாப்பிட தோணாது. இங்கே எப்படின்னா கருப்பட்டி பண்ணதுனால எனக்கு சாப்பிட்றப்போ எனக்கு அடுத்தடுத்து கேட்டுட்டு தான் இருக்குது, சாப்பிடணும்னு தோணிக்கிட்டே இருக்குது. செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது, எனக்கு திகட்டவும் இல்லை, நல்லா இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து தஞ்சாவூர் வந்தீங்கன்னா இதோடைய நுருக்ஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.